ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கலாமா? ஏன் ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க என்னோடய பிளான். ஏன் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். நான் வந்து ரொம்ப படிக்கல, பட் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா படிப்பெல்லாம் பிஸ்னஸ்க்கு ஒரு விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, வேலை செய்ய ரெடியாக இருக்கீங்க, எஃபோர்ட் போட ரெடியாக இருக்கீங்க, ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மாதிரி ஒன்று சூஸ் பண்ணாமல் எப்போவுமே பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு எடுக்கணும். அப்போ நீங்கள் ஆரி ஒர்க் எடுக்கலாம். ஏன்னா சிலதெல்லாம் வரும், பீக்கில் இருக்கும், காணாமல் போயிடும் சில ஃபீல்டெல்லாம். ஆனால் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். இன்றைக்கி பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு சாரீ எடுக்கிறாங்கன்னா ஆரி இல்லாமல் யாருமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதில்ல. ஸோ எப்போவுமே அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நான் வந்து நினைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும். ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், அதுக்கான ஃபீஸு. அடுத்தது தொழிலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்ட் உங்ககிட்ட இருந்தால் போதும். அந்த ஸ்டாண்டை நானே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மாறி போடுறதுக்கான மெட்டீரியல், ஒரு கிளைண்ட் கொண்டு வந்து ஒரு 2000 ஒர்த் ப்ளவுஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் வாங்கினீங்கன்னா அதை வச்சு மெட்டீரியல் வாங்கியே நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு 50,000 1,00,000 அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. ஸோ அதனால் ஆரி ஒர்க்கில் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் உங்ககிட்ட என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லை ஆரி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கணும்? பொறுமை இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அதை வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், நம்ம பண்ணுற வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் ஆரி கற்றுக்கலாம். உங்களுக்கு ட்ராயிங் வரைய தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் எந்த நீடுமே இல்லைன்னா சில பேர் அதெல்லாம் நினைக்கிறோம். எல்லாமே ட்ரேசிங், உங்களுக்கு எந்த டிசைன் ஆரியில் போடணும் அப்படின்னாலும் ஈஸியாக இப்போ வந்து ட்ரேஸ் எடுத்துடலாம். அந்த ட்ரேசிங் எப்படி பண்ணணும், ஈஸியாக எப்படி ட்ரேஸ் எடுக்கணும், அது எல்லாமே எங்களோட கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். எந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீடில் ப்ராக்டிஸ்லேருந்து இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சாக ஆல்மோஸ்ட் 100+ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறோம். ஃபைனலாக உங்களுக்கு 3D 5D ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி நெக்கு அண்ட் ஸ்லீவ் வந்து வரையணும், அதில் எப்படி டிசைன்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணணும், ட்ரேஸ் பண்ண டிசைனை எப்படி ஆரி ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரி எந்தெந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன மாதிரி ப்ளவுஸ் போட்டு கொடுக்கலாம், எப்படி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கிளாஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ், ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டு தான் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சர்டிஃபிகேட்டோட இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். ஸோ அடிஷ்னலாக இன்னும் 3 கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதில் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எங்களோட டெய்லரிங் கிளாஸ் ஆன்லைனில் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஆஃப்லைனில் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்பவே அட்வான்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம்.